திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதற் கடலை போற்றி, தந்தைதா யாவானும் சாரிலிங்காவானும் மந்தமிழா இன்பம் நமக்காவானும் எந்தமுயிர் தாமாகுவானும் மறுக்கோணாகுவானும் குரு மங்களாம்பிகை உடனமர் மகிமாளீஸ்வரர் உக்கண்ணி அம்மையுடனமர் உக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி, ஆறுவடிகள் திருவடிகள் போற்றி. இன்று எங்களுடைய அருட்குருநாதர் ஞான குருநாதர் ஆறுவடிகள் அவர்கள் அடியனுக்கு பணித்த மந்திரம் திருவெம்பாவையிலே 5வது மந்திரம். இப்போ 5வது மந்திரத்தை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த மந்திரம் மாலடியான் நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைந்திரவாய் ஞாலமேவின் பிறகே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏழக்குழலி பரிசேலூரின்பாய். திருச்சிற்றம்பலம். இதற்கு 4வது மந்திரத்தில் நீங்கள் இப்போ நான் பேசுகிறது 5வது மந்திரம் நம்ம சிந்திக்க உள்ளோம். 4வது மந்திரத்தில் இறைவனுடைய எளிமையை நினைந்து உருகினார். 5வது மந்திரத்தில் இறைவனுடைய சுருக்கமாக சொன்னால் இறைவனுடைய திருமேனியை தன் கண்களால் ஈடுபட்டு நம்ம இன்புறுவதை மாணிக்க வாசகர் சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா இது சொற்பொருள். மலையினை அப்படின்னா மலையுருவாய் என்ற இறைவனை, பொக்கங்கள் அப்படின்னா பொய்கள், படிரி அப்படின்னா மறைத்து பேசுபவள், அப்போ உண்மையை மறைத்து வேறொரு விஷயத்தை பேசுபவள். அப்போ கடைகிறவாய் அப்படின்னா கடைசி வாசல். நம்ம அப்போல்லாம் கொல்லப்புறம் சொல்லுவோம், பின்னாடி கடைசி வாசலை திறவாய் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஞாலமே விண்ணே பிறவே. ஞாலமேனா மண்ணுலக மக்களையும் விண்ணுலக தேவருலகத்தில் உள்ள தேவர்களையும் பிறவே. பிறவே என்பது என்ன? பிற உலகங்களில் இன்னும் பிற உலகங்கள் எல்லாம் இருக்குதல்ல, எத்தனையோ புவனங்கள், 224 புவனங்கள் பிற உலக மக்களையும் குறித்தது. கோலமே அப்படின்னா உருவமே, உருவமாய். சீலமே அப்படின்னா குணம், குணத்தை, அந்த குணம் பாடி. ஓலமிடியும் அப்படின்னா ஓலம்னா கூக்குரல் தான், நம்ம ஒரு சிரமத்தில் இருக்கும் பொழுது வருகின்ற அந்த ஒரு இது. உணராய் அப்படின்னா அறியவில்லை. ஏழக்குழலி அப்படின்னா கூந்தலில் மனம் சேர்க்கும் சாந்து அணிந்த பெண். இப்போ இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கணும். இறைவன் சிவபெருமான் மால் அடி காண முடியாதபடியும் அயன் முடி காண முடியாதபடியும் அனலூர்வாய் நின்றார் அப்படிங்கிறதா நம்முடைய புராண கதை. அது ஜோதி மலையாக நின்றார், அதுதான் திருவண்ணாமலை. அந்த இறைவனை நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லி பொய்களை பேசுகின்ற, அது அவங்களே பார்க்க முடியல, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது. அது எப்படி சொல்லுது? பாலும் தேனும் போல் பேசுகின்ற, அதாவது மறைத்து பேசுவோலன்னு அந்த இடத்துல அதைத்தான் சொல்றார். நீ உறங்குகின்ற கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்றார். இறைவன் தேவர் மக்கள் பிற உலகத்தில் உள்ளவர்கள் ஆகிய யாராலும் அறிவதற்கு அரியவன். அதான் அடியார்க்கு எளிவன் சொல்றார். ஆனால் யாரும் பார்க்க முடியாது, இறைவனை பார்க்க முடியாது அப்படிங்கிற சொல்றாரு. அப்படிப்பட்ட இறைவனை இவங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இந்த பெண் சொல்றா அப்படிங்கிற சொல்றாரு. அந்த இறைவனுடைய உருவத்தையும் எளியவராகிய நம்மை அடிமை கொண்டு சீராட்டும் அருள்குணத்தையும் புகழ்ந்து பாடி சிவபெருமானே சிவபெருமானே என்று ஓலமிட்டு கூவியும் நீ அறியவில்லை, துயில் எழவில்லை, மயிற்சாந்து அணிந்து கூந்தலை உடைய பெண்ணே அப்படின்னு சொல்றார். அதான் நீ துயில் எழல, நீ என்ன பண்றேன்னா கூந்தலுக்கு வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டிருக்கிறான். உன் தன்மையை, உன்னுடைய இந்த செயலை நான் என்னவென்று சொல்வது அப்படிங்கிறதான் இதனுடைய இது.
இதுல பாத்தீங்கன்னா மால் அறியா நான்முகனும் காணாமலை, அதுக்கு திருவாசகத்திலேயே இருக்குது. பாதாளம் ஏழியும் கீழ் சொற்கழிவு பாதமலர் ஓதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே அப்படின்னு மாணிக்கவாச பெருமானே நமக்கு சொல்றாரு. அதாவது அந்த பாதாளம் ஏழியும் கீழ் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் ஒளியாய் வெளிப்பட்ட இறைவன் அடியையும் முடியையும் அயன்மாள் இருவரும் தேடினார்கள், அறிய இயலாமை வலிமை இழந்து நின்றார்கள், ஓஞ்சிட்டாங்க, இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று தேவாரத்திலே ஒரு பதியம் இருக்கிறது. அதை எங்களுக்கு ஐயா அவர்கள் பாடம் எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் சிவபெருமான். இந்த புராண கதை அதாவது வலிமை இழந்தவங்க நிற்கிறாங்க. இந்த புராண கதை திருவண்ணாமலை பற்றிய, இது சிவபெருமானுடைய பரம்பொருள் தன்மை, சிவபெருமானுடைய பரம்பொருள் தன்மையை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. அப்பொழுது இறைவனை காண முடியாதா அப்படிங்கிறத நம்ம ஒரு இது அப்படி கிடையாது. இறைவன் கருணை கொண்டு, கருணை பட்டால் யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றது. மேலும் இக்கதை மயக்க உணர்வு உடையவர்கள், மனதை ஒருமைப்படுத்தாதவர்கள் சிவனை காண முடியாது. மயக்க உணர்வு, இந்த உலக வாழ்க்கையில நம்ம மயங்கிட்டோம் அப்படின்னா சத்தியமா சிவனை பார்க்க முடியாது, சிவனை உணர முடியாது. எதையுமே சிவன் கோயிலுக்கு கூட போக முடியாது. அதைத்தான் சொல்றார். மயக்க உணர்வுடையவர்கள், மனதை ஒருநிலைப்படுத்தாதவர்கள் சிவனை காண முடியாது, நம்முடைய இறைவனை காண முடியாது. அயன்மாளால் அறிய முடியாத இறைவனை துயிலெழுப்பப்பட்டவள் நான் அறிவேன் என்று கூறுகிறாள். அது அவள் விளையாட்டாக சொன்ன பொய். அந்த பொய்யை பேசும்போது பால் போலும் தேன் போலும் இனிமையாக பேசுகிறாள். இவ்வாறு பொய்யை இனிமையாக பேசுபவர்களை இந்த இடத்திலே படிரி என்று மாணிக்கவாசகர் குறிப்பிட்டது வஞ்சகர்கள். பொய்யை மறைத்து பேசுபவர்களே அவங்க அந்த மறைத்து பேசுபவர்களே வஞ்சகர்கள் என்று சொல்றார். அதான் இனிமையா பேசுறாங்க, ஆனா பொய். அதைத்தான் சொல்றாரு, இப்படி பேசுறவங்க வஞ்சகர்கள்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அதான் வஞ்சகி என்பதை மறைத்து சொல்றார், அவ்வளவுதான் என்று நாம் மறைமுகமாக அந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். அதே சமயத்தில் நீ வாயளவில் பொய் பேசுகிறாய், இறைவன் புகழை பாட வேண்டி இந்த திருப்பள்ளி எழுச்சி நேரத்தில் நாங்கள் அழைத்தும் நீ எழாமல் தூங்குகிறாய், உன் வாசல் கதவையாவது திரை என்று பொருள்படி துயிலெழுப்ப வந்தவர்கள் அந்த இடத்துல அழைக்கிறார்கள். அவங்க கூறுறாங்க, அந்த இடத்துல அவங்கெல்லாம் அந்த பெண்ணை நீ வா என்று சொல்ல அந்த பெண்ணை அந்த இடத்துல அழைக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செலுமே என்கின்ற இந்த 11ஆம் நூற்பா இந்த மந்திரத்திற்கு சரியாக பொருந்துகிறது என்று எங்கள் ஐயா அவர்கள் எங்களுக்கு வகுப்பிலே அடிக்கடி சுட்டி காட்டி எங்களுக்கு அதனுடைய தெளிவை கொடுப்பார். அதாவது இன்னொரு இடம் காண்பாராய் கண்ணுதலாய் காட்டாக்காடே என்று தேவாரத்திலும் இருக்கிறது. அப்ப காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல சிவஞான போதல 11ஆம் நூற்பா இந்த இடத்துல பொருந்தது. அதாவது இறைவனே கருணை கொண்டு காட்டவில்லை என்றால் யாருமே பார்க்க முடியாது, விண்ணோரும் பார்க்க முடியாது, விண்ணில் இருக்கிற தேவர்களும் பார்க்க முடியாது, யாரும் பிற உலகத்தில் இருப்பவர்களும் யாருமே இறைவனை காண முடியாது. அதுவும் தன்முனைப்பு இருக்கிறவங்க என்னைக்குமே இறைவனை காண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்றார். அதைத்தான் அப்ப யார் தான் அறிவாங்க, யாரும் அறிய முடியாது, இந்த மாதிரி இருப்பவர்கள் அறிய முடியாது. கோலமும் நம்மை கொண்டருளி ஆட்கொண்டருளி கோலாட்டும் சீலமும் பாடினா சிவன் மேல் அன்பு செய்வதற்குரிய சாதனங்களில் ஒன்று அவன் திருமேனியை கண்டு இன்புறுவது. இதுக்கு முன்னாடி 4வது மந்திரத்தில் அவருடைய எளிமையை சொன்னார். இந்த 5வது மந்திரத்தில் நம்ம கோயிலில் போய் பார்க்கக்கூடிய அந்த திருமேனியினுடைய அழகு, அந்த திருமேனியில் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம அதில் லயிக்கிறோம் இல்லைங்க, அதை சொல்றார். அந்த இன்புறுவது கோயிலுக்கு ஐயா சொல்வார், கோயிலுக்கு போகிறதே இன்பம், அதில் போய் சாமியோட அந்த லிங்க திருமேனி உருவத்தை பார்க்கறது அதை விட இன்பம், அதை விட வேறு என்ன இருக்குது? அந்த பரவசம் நம்மளுக்குள்ள அப்படியே வரணும், இறைவனை பார்க்கணும், உள்ளத்தில் பரவசம் வரணும், அதை பார்க்கறதுக்கே பெருமையாக நினைக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய தவம், அதுதான் ஆனந்தம் என்கின்ற நிலைக்கு நம்ம வந்தோம்னா இறைவனை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதான். அப்போ இறைவனை பார்ப்பதை பரிசு, அது இன்புற வேண்டும், அதில் லயக்கணும்.
அவன் அளவற்ற அருள் குணத்தில் ஈடுபடுவது. பாடுவது அப்படின்னா என்னன்னா அவனுடைய அளவற்ற அந்த அருள் குணத்தை வந்து அவனுடைய பெருமைகளை பாடுவது. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தியாரில் 75வது மந்திரம் சொல்லுது, உருமேனி தரித்து கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உருமேனி தரித்து கொண்டு அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அவர் நம்ம மேலே கொண்ட கருணை தான், வேற ஒன்றுமே கிடையாது. கருணை இறைவன் காட்டுறது தான் அதை சொல்கிறார். சீலமும் உன் அருட்குணம், அந்த அந்த சீலம்ங்கிறது என்ன சொல்கிறாருன்னா உன்னோட அருட்குணம், நீ காட்டிய கருணை அப்படின்னு சொல்கிறார். சிவனையே சிவனே என்று ஓலமிடுவது என்னன்னா, அவன் திருமேனியில் நம்ம ஈடுபடும் போது அந்த சாமி பாக்கில், அந்த கோயிலில் போய் சிலை பார்க்க நம்ம உள்ள நுழைய அந்த மூலவரை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள அந்த நம்மளை அறியாமலேயே வருகின்ற அந்த இதுதான் அந்த சிவனே சிவனே. ஐயா சொல்லுவார், போற்றி போற்றி அப்படின்னா ஒரு போற்றி வணக்கம், இரண்டாவது போற்றி என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று உண்மையான மெய்யடியார் அழைக்கின்ற குரல் என்று சொல்வார். அதுபோல இந்த ஓலமிடுவதும் அதே அவயம் வேண்டுதல். இறைவனுக்கு தெரியாதா, நம்முடைய நிலை தெரியாதா? எல்லாம் தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ அவரே சொல்றார். அப்போ நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார், அவர் அறிந்திருக்கிறார். அதை வந்து அவர் அதான் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை, இருந்தாலும் நாம் அந்த நிலையில் நம்ம போய் அப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த இறைவனை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தன்முனைப்பு இல்லாமல், ஆணவம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், எந்த விதமான ஐயா சொன்னார்கள், எந்த விதமான டிமாண்டும் இல்லாமல் நீ எனக்கு வேண்டும் என்று போய் யார் சரணடைகிறார்களோ அவர் சிவனை காண முடியும் என்பதை இந்த மந்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ எல்லாம் உன் தேவையும் தெரியும், எல்லாமே அவர் அறிவார். அப்புறம் என்ன சொல்றாரு, ஏழக்குழலி. அப்போ இறைவனை புகழ்ந்து பாட வேண்டிய இந்த நேரத்தில், இந்த ஒரு அதிகாலை நேரத்தில் நீ வந்து அது மார்கழியிலே நீராட வேண்டிய நேரத்தில் நீயும் அழிந்து போகின்ற இந்த உடலுக்கு இருக்கின்ற கூந்தலுக்கு போய் சாந்து பூசி கொண்டிருக்கிறாயே, இது என்ன என்று வியந்து கேட்கிறார்கள். அதுபோல இறைவனை போற்ற தந்த இந்த உடலை, இந்த மனதை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். திருநாவுக்கரசு பெருமானார் அருளி செய்த திருவங்கமாலை போல தலையை வணங்காயில இருந்து நம்ம எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற அனைத்தும் தலையை வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேள்மீன்களோ, மூக்கே முரளாய், வாயை வாழ்த்து கண்டாய், கரங்கால் கூப்பித் தொழுவீர், கால்களால் இறைவனை வணங்கி, மனதால் இறைவனை நினைத்து இறைவனுடைய பெருமைகளை பேசி இந்த அழிகின்ற உடம்பை விட்டுவிட்டு அடையாத பரம்பொருளின் திருவடியை நாடுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அடியேனுக்கும் வழங்கிய அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளை மற்றும் சக்தி விநாயகர் திருக்கோயில் கமிட்டி, இளைஞர் குழு மற்றும் நண்பர்கள் குழு இணைந்து நடத்தும் இந்த மார்கழி பக்தி திருவிழாவினுடைய தலைவர், செயலர், மகளிர் அணியினர் அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞானகுருநாதர் ஆரூரடிகளார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அவர் வந்து அவரை சேர்ந்ததுக்கு வைகோயா இருக்காங்க. வைகோ அவர் கோபத்தில் இருக்கிறார். அவர் வந்து அவரால் தயாரிக்கப்பட்டவர். வைகோயா வீட்டிலேயே தங்கியிருந்தவர். அவர் பேசும்போது எல்லாம் சொன்னார், அவர்களே இவர்களேங்கிறது தான் அருந்து வந்தது தான். அதுதான் ஆமாம். அதனால் அவருக்கு அந்த குரல் வளம் அதெல்லாம் அங்கே அவர் பட்டறையில் பயிற்சி எடுத்துட்டு வந்தவர். அவரே ஒரு இலக்கியவாதி தானே, அப்படி மிக சிறப்பாக சொன்னார். மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கு நேரம் அவசியம்னு சொல்லணும். இறை சிந்தனை, அதாவது ஒருத்தர் கடவுள் பொறுப்பில் இருந்தாலும் ஒரு செய்தி ஆரம்பித்தேன். கடவுளையே கும்பிட்றதுலேயே ஒருத்தர் இருந்தார். வயசு ரூபாய்க்கு வயசு ஏஜ் ஃபேக்டர் மரணத்தில் இருக்கிறார். அப்போனா தான் பயப்படாமல் இருக்கீங்க, மரணம்னாலே பயப்படுறீங்க. ஏஜ் ஃபேக்டர் மரணத்தில் இருந்தார். சொந்தக்காரங்கெல்லாம் உயிர் போகிற நேரத்துலையாவது முருகான்னு சொல்லுங்கள், அடுத்த பிறவியாவது யார் பேரை சொல்லுவீங்க, முருகங்கிற வார்த்தை வரும், இந்த பிறவியில் வராமலே போயிட்டு அப்படிங்கிறாங்க. மனைவி, மருமகள், பேரன், பேத்தி எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஒரு வாயில் என்ன வரமாட்டேது, முன்ன சொல்லியிருந்தாலும் வரும். கிராமத்தில் சொல்கிறாங்க, சாகுபோது சங்கரா சங்கரான மாதிரி முன்ன சொல்லலை. எல்லோரும் இது ஆகாது, எல்லாம் செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோன் பார்க்க போயிட்டாங்க, டிவி பார்க்குறாங்க, டிவி பார்க்க போயிட்டாங்க, எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. திடீர்னு அவர் மூ அப்படின்னாரு. அந்த பேரை சொன்னான், தாத்தா முருகான்னு சொல்கிறாரு அப்படின்னா குடும்பமே பதவி அடித்து ஓடி இருந்தது. முருகலாக எனக்கு தோசை பண்ணுவாங்க அப்படின்னா இவருக்கு எந்த பிறவியில் பக்தி வரும்? எங்கள் வார்த்தையார் சொன்னது இது. எந்த பிறவியில் பக்தி வரும்? தாராபுரத்தில் அழகசாமி ஐயா இருக்கிறார், அவர் சொன்னது. புரியுதா?
பக்திவரம். அவர் சொன்ன மந்திரத்தில் படின்னு ஒரு வார்த்தை வந்ததில்ல. படின்னா பொய். அப்பர் சுவாமின்னு சொல்கிறாரு, பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர். என்ன பொருள் தெரியுமா? அதாவது பொய் சொல்கிறவன் பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி பூவை எடுத்துகிட்டு வந்தால் பேசுறதெல்லாம் போய் காலையிலே பூவும் தண்ணியுமா வந்து நிற்பான். அப்படின்னு சாமி கேட்க சிரிப்பார். சிவபெருமான் சிரிப்பாரா சார்? பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பான். அதனால் சைவத்தில் நம்ம சைவம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த சைவத்துக்குரிய சீலங்கள் இருக்கும். சுந்தரரை அவர் விடலை, கண்ணை முடிக்கிட்டாங்க உண்டாகியா. ஸோ அவர் இறைவன் சிவபெருமானுடைய கேரக்டர் அது. நண்பனாக இருந்தாலும் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். அது சிவபெருமானுடைய இயல்பு. அதாவது அதில் ஒரு முக்கியமான செய்தி. இந்த அடிமுடி தேடியது தான் இவருடைய மந்திரத்தில் முக்கியமான விஷயம். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் அயன்மானுக்கு ஒரு செய்தி அப்படின்னு ஒரு செய்தி எழுதுகிறார். பிரம்மதேவனுக்கும் மானுக்கும் ஒரு செய்தி. இனிமேலாவது இந்த திருவிளையாடல் புராணத்தை படிங்க. 2 பேரும் அடியை தேடுறேன் முடிய தேடுறேன்னு யுகமாக அலைஞ்சதுக்கு பேசாமல் புட்டுக்கு மண் சுமக்கும் போது வந்துருந்தீங்கன்னா அங்கே தான் படுத்துக்கிறாரு. என்ன செஞ்சுருக்கலாம்? முடிய தேடுற முடிய பார்த்துக்கலாம், அடியை தேடுற அடியை பார்த்துக்கலாம், புட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு யார் எழுதுகிறார்? பரஞ்சோதி முனிவர் எழுதுகிறார். அடிமுடி தேடுதல் வரலாறு எடுத்து சொன்னார். அதை இந்த இடத்துல நம்ம சிந்தித்து மிக சிறப்பாக சொன்னதை பார்க்கிறோம். அந்த உருகுதல்ங்கிற பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமான செய்திகளை நான் உங்கள்கிட்ட பரிமாறிட்டு இருக்கேன். மாணிக்கவாசகர் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து, சொல்லிய பாட்டுனாரா பாடிய பாட்டுனாரா? அது ஏன் சொல்லிய பாட்டுனாரு? சொல்லிய பாட்டுனா செய்யும். அருணைவடிவேலுடைய பாட்டுனா செய்யுங்கிறார். சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து பாடுவார்னாரா சொல்லுவார்னாரா? அப்போ என்ன சார் சொல்ல வர்றாரு அப்படின்னா, திருவாசகத்தை ரொம்ப மெதுவாக பாடணும்னு அர்த்தம். என்ன செய்யணும்? மெதுவாக பாடணும். அப்போ தான் அது என்ன பாட்டாகும்? சொல்லிய பாட்டு. திருவாசகம் சொன்னாலே பாட்டாகும். நம்ம பாடுறதுனால தான் அது பாட்டாக மாட்டேங்குது. புரியுதா? பாடுறதுனால தான் சிவபெருமான் நடிக்கிறார். பாட ஆரம்பிச்சாங்கன்னா அது நடிக்கிறார். புரியுதா? அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுடைய வகுப்பில் சிவனை சமாளிச்சிடலாம், சிவன் அடியாரனை சமாளிக்க முடியும். சிவபெருமான அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறார். புரியுதா? நம்ம ஆட்களை எது செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. அவரே பெரிய புராணத்தில் எத்தனை பஞ்சாயத்துக்கு போகிறார், சிவபெருமான எத்தனை பஞ்சாயத்துக்கு போகிறார். அதனால் திருவாசகத்தை எப்படி படிக்கணும்? சொல்லிய பாட்டின் பொருளுக்கு சொல்லணும். இப்போது அம்மையே அப்பா, நான் சொல்லணும் பண்ணுறேன், இவ்வளோ அழகாக பாருங்க. அம்மையே அப்பா ஒப்பிடா மணியே அன்பினில் விளைந்த ஆரம்பி பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் கொடுத்தலை புலகினேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை பிடித்தேன் எங்கு எழுந்து அழுவது இனியே. உலகத்தில் வாசல் உங்களுக்கு விட்டோம்னா அம்மையே அப்பா. சிவபெருமான் திருவண்ணாமலை இருக்கிற வேற ஊருக்கு போயிருக்காங்க. புரியுதா? இன்னும் விட்டால் இன்னும் கற்றுவா அப்படின்னு பயப்படுவார். அவருக்கு சைவ சித்தாந்த ஐயா திருமுறை வகுப்பு சொல்லி சித்தாந்த வகுப்பு போடுவார். நடக்கும். அம்மையப்பர் அறக்கட்டளை சைவ சித்தாந்த வகுப்பு நடக்கும். அதற்கு அம்மையப்பர் அருள் உண்டு. சரியா? அது எப்போவும் திருவுருவம் உண்டு. அந்த சைவ சித்தாந்தத்தில் வரும். சூக்குநோய் வாக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சூக்குநோய் வாக்குன்னு என்னதுன்னா, வார்த்தைகள் குறைந்து மௌனத்துக்கு போகிறது. அந்த மௌனத்தில் தான் எதை படிக்கணும்? ஒரு திருவாசகம் முழுவதையும் 6 மணி நேரம் படித்து அழுகை வராமல் பாடி ஒரே ஒரு திருவாசகத்தை அழுதுகிட்டே பாடுங்க. 2 சமம் தான். அடுத்த அடியார் கூப்பிடுவோம். யார்? இதில் 2 அடியார்கள் சசிரேகா வந்து வர்றாங்க. விடுதலைப்பேட்டை வித்யாசாகர் கலைக்கல்லூரி